இன்னைக்கு பார்க்க போகிறது கோவம், வெறுப்பு, எரிச்சல் இதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, எங்கே எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இருக்கிறது மத்திய பிரதேஷ். ஸோ எனக்கு ஃபுல்லாக சரளமாக ஹிந்தி பேச தெரியும். எந்த ஒரு டவுட்ஸுமே வேண்டாம். நான் சொல்லி கொடுக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிஸில் இருக்கிற மாதிரி தான் ஹிந்தி இருக்கும். எல்லா வார்த்தையுமே எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். மே ஆப்சே குஸ்ஸே மே ஹூம், நான் உங்களிடம் கோவமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் கோவமாக இருக்கேன், உங்கள் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். மே ஆப்சே நாராஸ் ஹூம், இதுவும் அதே அர்த்தம் தான். நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நாராஸ் அப்படின்னா ஒரு செல்ல கோவம், உம்முன்னு இருப்போம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருப்போம், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம்ல, அந்த ஒரு ஃபீலிங்ஸை தான் நாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குஸ்ஸா அப்படின்னா ரொம்ப கோவப்படுறது. சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் லைட்டாக வித்தியாசம், ரெண்டுமே கோவம்தான். இத்தனா நஃப்ரத் கியூ கர்த்தே ஹேன், இவ்வளவு வெறுப்பு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நஃப்ரத் அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம வெறுப்பு ஏன் பண்ணுறீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோமான்னு தெரியல. வெறுப்பு ஏன் காட்டுற, ஏன் இவ்வளோ வெறுப்பாக இருக்க, ஏன் இவ்வளோ வெறுப்பு காட்டுற அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லலாம். இத்தனா நஃப்ரத் கியூ கர்த்தே ஹேன் அப்படின்னு அர்த்தம். முஜ்சே நாராஸ் ஹை கியா அப்படின்னா என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். என் மேலே கோவமானா மேலே சொன்னது தான் கீழேயும். நாராஸ் அப்படிங்கிறது செல்ல கோவம், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்போ நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்போம்ல, அந்த வார்த்தைக்கு குஸ்ஸான்னு சொல்லக்கூடாது. நாராஸ் ஹைக்கியா, முஸ்ஸே நாராஸ் ஹைக்கியா, என்னிடம் கோவமாக இருக்கியா இல்லை வருத்தமாக இருக்கியா, அந்த மாதிரி அர்த்தம். கியூ சிட்ரா ஹே அப்படின்னா ஏன் எரிச்சலாக இருக்கிற, ஏன் எரிச்சல் படுற அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏன் வெறுப்பாகிற அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்க, அப்போ நம்ம கோவப்பட்டா அந்த இடத்துல கூட கியூ சிட்ரா ஹே அப்படின்னா ஏன் வெறுப்பேறுற, ஏன் எரிச்சலாகிற அப்படின்றது. ஒருத்தர் கோவப்படுத்தும் போது நம்ம கோவப்படுவோம் பாருங்க, அதுக்கு பேரும் சிட்ரா ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கியூ குஸ்ஸா கர்றாயனா ஏன் கோவப்படுற அப்படின்னு அர்த்தம். கியூ நாராஜேனா ஏன் கோவமாக இருக்க, அதாவது செல்ல கோவம், ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு அர்த்தம். இந்த சிடு அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் நிறைய மீனிங் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சிடுச்சிடா லக்ரா ஹே அப்படின்னா வெறுப்பேறின மாதிரி தோணுது அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி சொன்னோம்னா அவன் வெறுப்பேறின மாதிரி தோணுதே அப்படின்னு அர்த்தம். இதே சிடுச்சிடா லக்ரா ஹே, முஜே சிடுச்சிடா லக்ரா ஹே அப்படின்னா எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கியூ சிடாரா ஹே, ஏன் வெறுப்பேத்துகிறாய். பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் பாருங்க மீனிங் இதுக்கு வேற வருது பாருங்க. கியூ சிடாராயனா ஏன் வெறுப்பேத்துற அப்படின்னு அர்த்தம். கியூ சேடு ரஹா ஹே அப்படின்னா ஏன் வம்பிழுக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈவ் டீசிங் பண்ணுறாங்க, இல்லை வம்பிழுக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இல்லை பையனே கூட அடிக்க போகிறான், வம்பிழுக்கிறான், அதுக்கு கூட சேடு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சிடா அப்படிங்கிறது வேற, சேடுங்கிறது வேற, சிடுச்சிடா அப்படிங்கிறது வேற. சரிங்களா? சிடுச்சிடான்றது வெறுப்பு, எரிச்சல், சிடான்றது வெறுப்பேத்துறது, சேடுங்கிறது வம்பிழுப்பது. இப்போ ஜலன் ஹோராஹே அப்படின்னா இந்த எரிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதே வார்த்தையை நம்மளுக்கு கையெறிஞ்சாலோ இல்லை தீக்காயம் பட்டாலோ சொல்லக்கூடாது. அந்த எரிச்சலுக்கு ஜலன் அப்படின்னு சொல்லணும். கை எரியுது, தீக்காயம் பட்டு எரியுது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அப்போ ஜலன் ஓராயினா எரியுது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை.
தீக்காயமோ இல்லை எரிச்சல் மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வந்தாலோ அங்கே ஜலன் அப்படின்னு சொல்லணும். வெறுப்பேறுது, எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல चिड़चिड़ा लग रहा है, चिड़चिड़ा हो रहा है, चिड़चिड़ा அப்படின்னு சொல்லணும். क्यों मुझसे जल रहा है, இப்போ ஜலன் அப்படின்னு பார்த்துட்டோம்ல. இந்த கீழே இருக்கிற ஜல் அப்படின்னா முத்சே ஜலன் கர்ரா ஹே அப்படின்னு கூட வரும். மேலே இருக்கிறது உடம்புல ஒரு காயம்பட்டு இல்லை தீக்காயம்பட்டு எரிச்சல் வர்றது தான் ஜலன் அப்படின்னு சொல்கிறோம். கீழே கியூ முத்சே ஜல் ரா ஹே யா கியூ முத்சே ஜலன் கர் ரா ஹே அப்படின்னா இந்த இடத்துல அது பொறாமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஜலன்ற ஒரு வார்த்தை சென்டென்ஸை பொறுத்து மாறுது. இந்த மாதிரி பல வித்தியாசங்களை, ஒரே வார்த்தைக்கு இத்தனை மீனிங் இருக்குது அப்படிங்கிறத தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பர்சனல் கோச்சிங்கில். ஸோ உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகி ஹிந்தி சீக்கிரமாக கற்றுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, மேரா உங்களீமே ஜலன் ஹோ ரா ஹே, இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ஆன்சரும் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆர்வம் ரொம்ப நல்லா இருக்குது. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். என்னுடைய எல்லா வீடியோலையும் ஏதோ ஒன்று உங்களுக்கு புதுசாக கற்றுக்க கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.